கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி செல்வமாக தான் இருக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே இல்லை. அப்படிப்பட்ட கல்வியை இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற கனவினை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பார், கல்வி நாயகன் என்பார், படிக்காத மேதை என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பங்காளர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்துள் அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பர் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை, காந்தியா யாரும் இங்கு பிறப்பதும் இல்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொதுவாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி, நம் கர்ம வீரர் காமராசர். சொல்லில் அடங்கா அவர் புகழையும் சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகள் எண்ணிவிட எண்ணில் அடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று அனைவரையும் மீண்டும் பிறந்து வா என ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது பல 100 ஆண்டுகள். பொற்கால ஆட்சி என்பதுடன் கண்முன் வந்து நிற்கிறது கர்ம வீரரின் ஆட்சிதான். ஓர் அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே விடை காமராசர். 1954ஆம் ஆண்டு புத்துயிரூட்டு தமிழ் புத்தாண்டில் முதல்வன் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்தவுடன் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஏழை பிள்ளைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் 6 வாரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய கல்வி திட்டம் இன்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. பள்ளிகள் இல்லா ஊர்களில் பள்ளிகள் பல திறந்த பகலவனே, நீ படிக்கவில்லை தானே? நீ படிக்கவில்லையே தவிர இந்த தேசத்தையே படிக்க வைத்த படிக்காத மேதை. ஏழை குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமகன் அல்லவா நீர். அவருடைய பிறந்த நாளை கூட நாம் கல்வி வளர்ச்சி நாளாகத்தான் கொண்டாடுகிறோமே தவிர அரசியல் வளர்ச்சி நாள் என்று சொல்வதில்லையே. ஏனென்றால் அவர் இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த கல்விதான் இன்றளவும் அவரை பற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. 3 மைல்களுக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்னு பிள்ளைகளின் கனவுகளை எல்லாம் நினைவாக்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் இந்த சமூகத்துக்கானதுதான். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு கல்வி, 1,00,000 ரூபாய் கொடுத்தா வேறொரு கல்வி. ஒண்ணுமே கொடுக்காம நம்ம அரசு பள்ளியில் படிச்ச எத்தனையோ பேர் பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. இத்தகைய அரசு பள்ளியில் படிப்பதில் நானும் பெருமை கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். Aim the star and shoot the tree. நட்சத்திரத்திற்கு குறிவை, நீ சுட்டது மரமா இருந்தாலும் பரவாயில்ல என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்று நடுவர்களுக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். அடுத்ததாக